திருச்செந்தூர் அருகே வெளி மாநிலங்களிலிருந்து சரக்கு வாகனத்தில் 400 கிலோ போதைப் பொருட்களை கடத்தி வந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் ரிதி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அவ்வப்போது குறைந்த அளவிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு பிடிபடும் சம்பவங்கள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாவட்ட காவல்துறை பல்வேறு விதங்களில் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி சோதனை சாவடி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதி வழியாக வந்த ஒரு வாகனத்தை தனியாக நிறுத்தி சோதனை செய்த போது அதில் வந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வேனை ஆறுமுகநேரி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். அப்போது அந்த வாகனத்தில் சோதனை செய்தனர். அப்போது சோதனை செய்த போது அந்த வாகனத்தில் சுமார் தடை செய்யப்பட்ட 400 கிலோ எடை கொண்ட போதைப் பொருள் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இதன் மதிப்பு சுமார் 10 லட்சம் ஆகும் என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்தில் வந்த 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர்களிடம் விசாரணை நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அவர்கள் 5 பேரும் ஆறுமுகநேரி மற்றும் உடன்குடி பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார், ஹரிகிருஷ்ணன், சங்கர், மகாலிங்கம், வசீகரன் ஆகிய 5 பேர் என தெரிய வந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்தின் குறித்து திருச்செந்தூர் டிஎஸ்பி சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகின்றார். தொடர்ந்து வாகன சோதனையின் போது 10 லட்சம் மதிப்பிலான சுமார் 400 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறைக்கு இந்த சம்பவத்தை குறித்து பொதுமக்கள் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர்.